ओम श्री कृष्णाय परमात्मने नमः। भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 5வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தை உபதேசிக்கப் போகிறார். அதற்கு விதையாக உள்ள கருத்துக்களை தான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எப்படிப்பட்டவர், தான் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக அருமையாக சொல்கிறார். பகவான் எப்படிப்பட்டவர்னா, யஜ்ஞ தபசாம் போக்தாரம். யஜ்ஞம்னா வேள்விகள், தபஸ் நமக்கு தெரியும், தவம். இந்த யஜ்ஞங்கள் தவங்கள் ஆகியவற்றின் பலன்களை அனுபவிப்பவர். போக்தாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வேள்வியை செய்பவனுடைய இதயத்துல ஆத்மாவா இருக்கிறதும் பகவான் தான். அந்த வேள்வி யாருக்கு ஆகுதி கொடுக்கிறோமோ அந்த அக்னி, இந்திரன், வருணன், அந்த தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய ஆத்மாவாக உரைபவரும் பகவான் தான். பகவான் தான் உண்மையிலேயே தூய உணர்வாகிய மெய்ப்பொருள் தான். உயிருக்குள் இருந்து வேள்வியை செய்கிறது, தவங்களை புரிகிறது. அதே மெய்ப்பொருள் தான் அந்த தேவதையாகவும் இருக்கிறது, தேவதைக்கு ஆத்மாவாகவும் இருக்கிறது. ஆக யஜ்ஞ தபசாம் போக்தாரம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் உணர்வாக உரைபவர். சர்வலோக மகேஸ்வரம். உயிர்களுக்குள்ள மட்டும்தான் உரைவாரான இல்ல, உயிர்கள் மட்டுமல்ல, சர்வலோக மகேஸ்வரம்னா ஜட பொருட்களிலும், நாம் பார்க்கின்ற ஒரு வஸ்துக்களிலும், அது கல்லாகட்டும், மண்ணாகட்டும், மலையாகட்டும். அதனால ஸ்ரீருத்ரத்துல வரும் கடல், அந்த நுரை இருக்கு இல்லையா, அந்த நுரை வடிவில் இருக்கின்ற இறைவனுக்கு நமஸ்காரம். ஒன்னொன்னுலயும் இறைவனை தரிசித்து தரிசித்து நமஸ்காரம் செய்யும் ஸ்ரீருத்ரம். அது போல ஈஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படின்னாலே இருப்பாக, தூய இருப்பாக பகவான் எல்லாவற்றிலும் உரைகிறார் இல்லையா. இந்த படைப்பே அவரிடமிருந்துதான் வந்திருக்கிறது. ஆக படைப்பு முழுவதும் அவர் இறைந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். அதைத்தான் இறைவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். சரி, அந்த இறைவன் எப்படி இருக்காருன்னா மேலும் ஒண்ணு சொல்றார், சுஹிருதம். சுஹிருத்துனா சாதாரணமா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். இங்க சுஹிருதம்னா ஹிருதயத்தில் நன்றாக வீற்றிருப்பவர். திருவள்ளுவரோட மொழியில மலர்மிசை ஏகினான். உயிர்களின் உள்ளங்களில் நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக, தூய உணர்வாக இறைவன் இருக்கிறார். நான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பொருள் கான்சியஸ்னஸ் தான். சர்வபூதானாம் சுகிருதம், அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் உரைபவர். படி மாம் ஞாத்வா, என்னை அறிந்து, ஞாத்வான அறிந்து, தியானித்து. என்னைனா இங்க கிருஷ்ணர் ஒரு வடிவத்தோட சொல்லல. கிருஷ்ணர் நான் சொன்னா கூட என்ன சொல்கிறார், தன்னை மெய்ப்பொருளாக தூய உணர்வாக பார்க்கும்படி சொல்கிறார். அதுதான் நான் அப்படின்னு சொல்கிறார். ஆக யஜ்ஞ தபசாம் போக்தாரம், அனைத்து வேள்விகள் தவங்கள் ஆகியவற்றை அனுபவிப்பவர். எப்படி ஜீவனுக்குள்ளேயும் இருந்து அனுபவிக்கிறார், அந்த தேவதைகள் வடிவிலையும் ஆத்மாவாக இருக்கார். எல்லாம் ஒரே ஆத்மா தானே. அப்புறம் அனைத்து ஜட பொருட்களிலும் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமாக இருப்பவர். அப்புறம் சர்வபூதானாம் சுகிருத்து, மேலும் சிறப்பாக அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் உரைபவராக மாம் ஞாத்வா, என்னை அறிந்து, தூய உணர்வாக என்னை அறிந்து, சாந்திம் ருச்சதி, மேலான அமைதியை, மோட்சத்தை உணர்கிறான் அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த 5வது அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கிறார். நாமும் இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்திப்போம், தியானிப்போம். மெய்யறிவில் ஆழமாக ஊறி அந்த ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம். ஹரி ஓம் தத் சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சந்நியாச யோகோ நாம பஞ்சமோத்யாயः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.